பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ பிள்ளைகளாகி உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். கடந்த 6 மாதங்களாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்முடைய போக்கில் வரத்தில் கூட இருந்து வியாதி பலவீனங்களுக்கு விடுதலை தந்து தேவைகள் நிறைந்த வேளைகளில் சமயத்திற்கேற்ற சகாயராய் இருந்து இப்பொழுதும் இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து இந்த 7வது மாதத்திலும் கர்த்தருடைய அதிசயங்களை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்வாராக. இப்பொழுது இந்த புதிய மாதத்துக்கான வாக்குத்தத்த வார்த்தையை பார்க்கும்படி இருக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை வசனங்கள். ஏசாயா 54 8 முதல் 10. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவா காலத்தில் உண்டான பெருவெள்ளம் போல் இருக்கும். நோவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்று உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு தரக்கூடிய அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனத்தின் மீது தேவனுடைய கோபம் அந்நாட்களிலே அற்ப காலம் வெளிப்பட்டது. அந்த அற்ப காலம் தேவ கோபம் வெளிப்பட்டது நிமித்தமாய் பலவிதமான இழப்புகளையும் பலவிதமான ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் நஷ்டங்களையும் சரீரங்களிலே பலவீனங்களையும் அந்நாட்களிலே தேவ ஜனங்கள் அனுபவித்தார்கள். எனவே அவர்களுடைய துயரை பார்த்து தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்கி, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இறுக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுதென்றால் நம்முடைய கண் மூடி திறக்கிற அந்த அதுபோல் அது மாதிரி தான் இமைப்பொழுது என்பது. ஆகவே இமைப்பொழுது தான் அவர் நம்மை கைவிட்டிருக்கிறார், இமைப்பொழுது தான் தன்னுடைய முகத்தை நமக்கு மறைத்திருக்கிறார். ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆபத்துகளையும் பெரிய நெருக்கங்களையும் பெரிய பிரச்சனைகளையும் பெரிய இழப்புகளையும் பெரிய தோல்விகளையும் கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கலாம். ஒருவேளை அன்றைக்கு இருந்த தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய சில கீழ்ப்படியாமை நிமித்தம் நம்முடைய சில குறைவுகளின் நிமித்தமாய் தேவனுடைய முகம் கடந்த நாட்களில் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். அது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் பல தோல்விகளையும் பல பிரச்சனைகளையும் பல இழப்புகளையும் நாம் சந்தித்திருக்கலாம். என்றாலும் நாம் இந்நாட்களிலே ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தபடியினால் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். கிருபை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய இரக்கத்தையும் தேவன் நம்மேல் காட்டுகிற தயவையும் காட்டுகிறது. எனவே அந்த நித்திய கிருபையுடன் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். நித்திய கிருபையை தந்து கடந்து போன அனைத்து இழப்புகளையும் மாற்றி ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒரு நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் காண செய்ய போகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கேட்கிறதான இந்த வார்த்தையின்படி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இழப்புகளுக்கு மத்தியில் ஒரு தோல்விகளுக்கு மத்தியில் வியாதிகளுக்கு மத்தியில் பலவிதமான நெருக்கங்களுக்கு மத்தியில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற இந்த அற்புதமான வார்த்தையை விசுவாசித்து நிச்சயமாக அதை என்மேலும் அந்த தேவனுடைய நித்திய கிருபை வெளிப்பட வேண்டும், இந்த நித்திய கிருபையின் ஆசீர்வாதத்துக்கு நான் சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்கிற அந்த ஜபத்தோடு காணப்படுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் இந்த எல்லா சூழ்நிலையில் மாற்றி ஒரு பெரிய விடுதலையை உடைய வாழ்க்கையிலே கர்த்தர் காண செய்வாராக. ஆகவே அவருடைய நித்திய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 5 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி விரும்புகிறேன். முதலாவதாக, ஆண்டுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இந்நாட்களில் அதிகமாய் தேவையாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்நாட்களிலே பெருகி வருகிற ஆபத்துகளும் விபத்துகளும் சத்துருவின் தீக்கணைகளும்
பொல்லாங்கு செய்கிற மனுஷருடைய கிரியைகளும், குறிப்பாக வியாதி பலவீனங்கள், கொள்ளை நோய், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் ஒரு மனிதன் தப்பி வாழ்வதற்கு அவனுக்கு மிக மிக அவசியமானது ஆண்டுடைய கிருபை மாத்திரமே. இந்நாட்களில் கர்த்தருடைய கிருபை நமக்கு இருந்தால் மாத்திரமே நாம் இந்த எல்லா சூழ்நிலைகளுக்கு தப்பி நம்முடைய ஜீவனையும் நம்முடைய வாழ்க்கையும் காத்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அந்த கிருபை நமக்கு தேவை என்கிறபடியினால தான் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். ஆகவே இந்த கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது தேவனுடைய நித்திய கிருபை ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகள் விலகி போகும், பர்வதங்கள் நிலைபெயரும், ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெயராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? அதே ஏசாயா 54:11 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவாரற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீலரத்தனங்களைப் போல உன் அஸ்திபாரமாக்கி. ஆகவே வாழ்க்கையிலே பல பாடுகள் வழியாக, பல பிரச்சனைகள் வழியாக, பல நெருக்கங்களுக்கு மத்தியிலே காணப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்றும், மலைகள் விலகினாலும் பருவதம் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்றும் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருடைய கிருபைக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய 5 விதமான மேன்மை. முதலாவதாக, ஆண்டவருடைய நித்திய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுமானால், கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுமானால், ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது அங்கே நோவாவின் மேல் ஆண்டவருடைய கிருபை வெளிப்பட்டது என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற ஜனங்கள் எல்லாருமே தேவ கோபத்துக்கு ஆளாகி இருக்கும் பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கிருபை கிடைத்தது என்று படிக்கிறோம். மற்ற ஆண்டவர் தான் சிருஷ்டித்த மனுஷனுக்காக ஸ்தோத்திரம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்று அவனுடைய இருதயத்தின் நினைவுகளெல்லாம் நித்தமும் பொல்லாதென்று ஆண்டவர் கண்டு தாம் பூமி உண்டாக்கினதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிற அந்த வேளையிலே தானே ஒருவனாயில் நீதிமான் இருக்கிறானா என்று பார்க்கும் பொழுது அங்கே நோவா என்கிற மனிதன் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கோ ஆண்டுடைய கண்களில் தயை கிடைத்தது, அதாவது கிருபை கிடைத்தது என்று படிக்கிறோம். இப்படியாக நோவாவுக்கு ஆண்டுடைய கண்களில் கிருபை கிடைத்தது விளைவு நடந்த நன்மை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருவெள்ளத்திற்கு தப்புவிக்கப்பட்டார்கள். வந்த அழிவிலிருந்து நோவாவும் அவனுடைய குடும்பமும் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவனுடைய கிருபை நோவாவின் மேல் இருந்ததினால் மாத்திரமே பெருவெள்ளத்திலிருந்து அந்த குடும்பம் தப்புவிக்கப்பட்டது, பெரிய ஆபத்திலிருந்து அந்த குடும்பம் தப்புவிக்கப்பட்டது என்று படிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய கிருபை நம்மேல் இருக்கும் பொழுது அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுகிறோம், அழிவுக்கு மீட்டு கொள்ளப்படுகிறோம் என்று முதலாவது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நோவாவின் நாட்களில் தேவக்கோபம் பூமி மேல் மிகுதியாய் காணப்பட்டது. ஆனாலும் நோவாவுக்கோ தேவ கிருபை காணப்பட்டபடியினால் அழிவின் மத்தியிலும் அவனுடைய குடும்பம் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கும் கூட நம்முடைய தேசத்தின் மேல் ஆண்டுடைய கோபமும் ஆண்டுடைய காரியங்கள் ஒரு பக்கம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் மத்தியிலே நாம் நீதிமான்களாக தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழும் பொழுது நோவாவுக்கு கிடைத்தது போல தேவ கிருபை நமக்கும் கிடைக்கும். ஆகவே பெருகி வருகிறதான அந்த பஞ்சங்களுக்கும் நோய்களுக்கும் பலவிதமான காரியங்களுக்கு விலக்கி நம்மை தேவன் பாதுகாப்பதற்கு அது ஏதுவாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபைக்காக நாம் அதிகம் ஜெபிக்க வேண்டும். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுகிறோம் என்று முதலாவது பார்க்கிறோம். அதுபோலவே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம், லோத்துவின் வாழ்க்கையில் ஆண்டுடைய கிருபை வெளிப்பட்டது. அப்படி தேவனுடைய கிருபை லோத்துவின் வாழ்க்கையில் வெளிப்பட்டபடியினால் அந்த சோதோமின் பட்டணம், அவன் இருந்த பட்டணம் சோதோம் பட்டணம், அந்த பட்டணத்தில் பயங்கரமான அழிவு ஆண்டவர் அனுமதித்தார். காரணம், அந்த பட்டணத்தின் ஜனங்களுடைய பாவம் மிகுதியாக இருந்தது. ஆகவே தேவனே இறங்கி வந்து அந்த பட்டணத்தை நியாயம் விசாரித்தார் என்று பார்க்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட அந்த அழிவில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமான் என்பவன் தான் லோத். ஆகவே அவனுக்கு தேவனுடைய கிருபை அவன் மேல் இருந்தபடியினால், அவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிருபை கிடைத்தபடியினால் அவன் பிராணன் தப்புவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த அழிவிலிருந்து அவனுடைய கைகளை பிடித்து
வெளியிலே கொண்டு வந்து தேவதூதர்கள் விட்ட சம்பவத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான அழிவுகளுக்கு மத்தியில், நெருக்கங்களுக்கு மத்தியில் எப்பக்கம் திரும்பினாலும் ஆபத்து நிறைந்து நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கொள்ளை நோய் எந்த பக்கமும் நாம் போக முடியாதபடிக்கு ஒரு ஆபத்தாய் நமக்கு இருக்கிறது. எனவே இந்த ஆபத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்படுவதற்கு தான் தேவ கிருபை நமக்கு தேவை. அதனால தான் கர்த்தர் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மாத்திரமல்ல, புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆகவே இன்றைக்கு நாம் நிர்மலமாகாமல் இருப்பதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு இருக்கிறது. தொடர்ந்து அந்த கிருபை நம்மை தாங்க வேண்டும், தப்புவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே கிருபையினால் கிடைக்கிற முதலாவது மேன்மை அழிவுக்கு தப்புவிக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இங்கே யோசேப்பின் மேல் ஆண்டுடைய கிருபை வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் மேல் கர்த்தருடைய கிருபை வெளிப்பட்டதின் விளைவு, அவன் சிறைச்சாலையிலே அடிமையாக சிறைச்சாலையிலே கைதியாக கொண்டு போகப்பட்டான். எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். ஆகவே அவன் போகப்பட்ட சூழ்நிலை சம்பவம் நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் அவனோடு கூட அவனுடைய நண்பர்களோ அவனுடைய சொந்தங்களோ யார் அவனுக்கு உதவி செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலை அவனுக்கு இல்லை. எல்லா உறவுகளையும் விட்டு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அந்நிய தேசத்தில் தனிமைப்படுத்தப்பட்டதான ஒரு சூழ்நிலையை யோசேப்பு அனுபவிக்கிறார். அப்போ அந்த சமயத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி, ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் செய்த காரியங்கள் அனைத்தும் வாய்த்தது. அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவனுடைய எஜமான் கண்டான் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது சிறைச்சாலையில் போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் தவறான குற்றச்சாட்டு வைத்ததின் நிமித்தம் யோசேப்பு இப்பொழுது சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறான். எனவே அந்த சமயத்திலும் கூட கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது இரண்டாவதாய் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை, மனுஷனுடைய தயவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மனுஷருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு யோசேப்பின் மேல் கிடைத்தது. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான் என்று பார்க்கிறோம். இப்படியாக சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனுக்கு ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுத்ததை பார்க்கிறோம். எந்த இடத்துக்கு யோசேப்பு போகிறான் அந்த இடத்துல ஒரு அனுகூலமான மனிதர்களை ஆண்டவர் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நமக்கும் கூட அது மிக அவசியமாக இருக்கிறது. காரணம், இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளளவும் நமக்கு ஆண்டுடைய கிருபை தேவை. அதே போல் மறுபக்கம் மனுஷனுடைய தயவும் நமக்கு தேவையாக இருக்கிறது. எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லை, நானாக இருப்பேன், நான் ஒரு தனி மரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் இருந்து விட முடியாது. நமக்கு எல்லா மனுஷருடைய தயவும் எல்லா மனுஷருடைய அனுகூலமும் நமக்கு தேவை. நாம் வேலை செய்கிற இடத்துல, குடியிருக்கிற பகுதியில், நம்முடைய சமுதாயத்தில், தேசத்தில் எல்லா மனிதரையும் நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, எல்லா மனுஷருடைய தயவும் நமக்கு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த மனுஷருடைய தயவு நாம் பேசுவதினாலோ பழகுவதினாலோ எல்லாரிடத்தில் அன்பு பாராட்டுவதினாலோ அல்லது மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்வதனாலோ அந்த மனுஷ தயவு நமக்கு கிடைத்து விடாது. கர்த்தருடைய கிருபை நம்ம மேல் இருந்தால்தான் மனுஷ தயவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவகுமாரனான இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் பிறந்த பொழுது அவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு சிறு பாலகனாய் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவருக்கு மரியாள் என்கிற ஒரு மனுஷ தயவு தேவைப்பட்டது. யோசேப்பு என்கிற ஒரு மனுஷ தயவு தேவைப்பட்டது. இன்னும் சில இடங்களிலே சில மனுஷ தயவு ஆண்டவருக்கே தேவைப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த நாட்களிலே மனுஷ தயவு நமக்கு மிக அவசியம் என்பதை அறிந்து எல்லாரிடத்திலும் அன்புள்ளவர்களாய், பற்றமுள்ளவர்களாய், ஒருவரையும் விரோதிக்காதவர்களாய் காணப்படும் பொழுது ஆண்டுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு பக்கம்.
மறுபக்கம் நம்மளுடைய சிந்தையில் இருக்க வேண்டியது என்ன? மனுஷ தயவுக்காக ஸ்தோத்திரம் தேவனை நாம் விட்டு போகக்கூடாது. தேவனிடத்தில் நாம் பட்சமாக இருக்கும் பொழுது தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மனுஷ தயவை ஏற்படுத்துவார். எனவே நம்முடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரையே நோக்கி பார்க்கும் பொழுது, நான் சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்றது போல் நாம் ஒரு ஆபத்தில், ஒரு பிரச்சனையில், ஒரு சூழ்நிலையில் மாட்டியிருக்கும் பொழுது சில சமயத்தில் நம்ம மனசில் நினச்சிருப்போம், சரி இந்த சமயத்துக்கு இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இந்த சூழ்நிலையில் அவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி சிலர மனசில் நம்ம நினச்சி வைப்போம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த நம்ம யார் எதிர்பார்த்துருக்கிறோமோ அந்த நபர்கள் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பயன்படுத்தாதபடிக்கு நாம் அந்த சமயத்தில் கலங்கி போகும் பொழுது, ஐயோ இவங்க வரலையே, அடுத்து என்ன செய்கிறதுன்னு சொல்லி நமக்கு திகைத்து போய் ஒரு கைவிடப்படுகிறது போல் ஒரு நிலைமையை சந்திக்கும் பொழுது, அந்த சமயத்தில் தானே நமக்கு கொஞ்சமும் சந்தர்ப்பம் இல்லை, கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத, அறிமுகம் இல்லாத ஏதோ ஒரு நபர்களை கொண்டு நம்முடைய காரியங்களில் சில விஷயங்களில் கர்த்தர் நன்மை செய்கிறதை பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய கிரியையாக இருக்கிறது. ஆகவே நாம் எப்பொழுதுமே நோக்கி பார்க்க வேண்டியது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஏற்ற வேளையில் கர்த்தர் அவர் நமக்கு மனுஷ தயவை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய முகத்தை நாம் தரிசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கிருபை பெறும் பொழுது நம்முடைய காரியங்களில், நம்முடைய எந்தெந்த பகுதிகளில் மனுஷ தயவு தேவைப்படுகிறதோ, வேலை ஸ்தலத்தில், குடியிருக்கிற பகுதியில், குடும்பத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு அனுகூலமாய் பேசக்கூடிய, நமக்கு அனுகூலமாய் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்களையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படியாய் கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் பொழுது மனுஷ தயவு நமக்கு உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் அதனுடைய ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 7ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலோ என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்திலே தன்னுடைய ஸ்தோத்திர வார்த்தைகளை பதிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பெரிய தேவனுடைய ஊழியக்காரர். பல நாடுகளுக்கு போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி பல மனிதர்களையும் ஆண்டவருக்குள் வழிநடத்தி சபைகளை ஸ்தாபித்த தேவனுடைய மனிதர், தேவதாசன், ஸ்தோத்திர அப்போஸ்தலனாகிய பவுல். ஆகவே நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி சவாலாக தைரியமாய் சொன்ன மனிதர் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படிப்பட்ட பவுலுடைய வாழ்க்கையில் அவர் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற மேன்மைகள், அந்த மேன்மைகளை நிமித்தம் தன்னைத்தான் உயர்த்திவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கு ஆண்டவர் ஒரு முள்ளை அனுமதித்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அது அவரை குட்டக்கூடிய சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த முள் அவரை விட்டு நீங்கும்படி கிட்டத்தட்ட 3 தரம் ஆண்டவரிடத்தில் அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலோ என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் பதில் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில பலவீனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக சில பலவீனங்கள் மாறிவிடுகிறது. சில பலவீனங்களுக்காய் ஜெபிக்கிறது நம்முடைய சரீரத்தை விட்டு மாறாமல் இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? ஆண்டவரே அதை நமக்கு சில நேரங்களில் அனுமதிக்கிறார். ஏனென்றால் நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், கிடைத்திருக்கிற நன்மைகள், அவைகளின் நிமித்த நமக்குள் பெருமை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், நாம் நம்மை உயர்த்தி விடக்கூடாது என்பதற்காகவும், நாம் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஏதோ ஒரு பலவீனத்தை அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிறார். அப்போ அந்த காரியம் அது ஒரேடியாக அது ஒரு முடிவுக்குள் வராது. அது அவ்வப்போது நாம் ஜபத்தில் குறைவுபடும் பொழுது, தெய்வீக விஷயங்களில் குறைவுபடும் பொழுது, உலக விஷயங்கள் ஈடுபடும் பொழுது, தேவனை விட்டு மற்ற காரியங்கள் ஈடுபடும் உடனே டக்குன்னு அந்த முள் நம்மை குட்ட ஆரம்பிக்கும். அப்போ இது நமக்கு சில நேரங்களில் இது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே நான் சொல்ல வருகிற விஷயம் என்ன? தேவ கிருபை நமக்கு இருக்கும் பொழுது பலவீனத்திலே நாம் பலன் கொள்ள முடியும் என்பதை மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் உலகமெங்கும் பல இடங்களிலும் ஆண்டவருடைய ஸ்தோத்திர ஊழியத்தை செய்தவர்.
அப்போ அவருக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம். பலரும் பலவிதமான காரியங்களை பவுலை குறித்து சொல்லுகிறார்கள். சிலர் அவருடைய சரீரத்தில் ஆண்டவர் சந்தித்த நாளிலிருந்து அந்த ஒளியின் மூலமாய் தேவ சந்திப்பை பெற்றதிலிருந்து அவருடைய கண்களில் ஒரு விதமாய் அந்த தண்ணீர் போல வடிந்து கொண்டிருக்கும், அதைத்தான் ஒரு பலவீனம் என்று சொல்லுகிறார். இப்படிலாம் பலரும் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஆகவே அது என்ன பலவீனம் என்பது நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனாலும் சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனத்தோடு இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த பலவீனத்தினால் பவுல் தன்னுடைய ஊழியத்தை முடக்கவில்லை. பலவீனத்தினால் தான் செய்ய வேண்டிய கடமைகளை அவர் நிறைவேற்றாமல் போகவில்லை. பலவீனத்தின் மத்தியில் அந்த ஊழியத்தையும் தன்னுடைய கடமைகளையும் செய்ய தேவ கிருபை அவருக்கு போதுமானதாக இருந்தது. அதைத்தான் இந்த வசனத்திலே ஆண்டவர் பவுல் மூலமாக எழுதி வைத்திருக்கிற, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலோ என் பலன் பூரணமாய் விளங்கும். எனவே பலவீனத்தில் நம்மை பலப்படுத்துகிற கிருபை, பலவீனத்தில் நம்முடைய காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கு தேவ கிருபையானது நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதைத்தான் இவ்வசனத்திலே பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று படிக்கிறோம். மாத்திரமல்ல, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே பலவீனத்திலே நம்மை பலப்படுத்துகிற கிருபை, ஆகவே இந்த கிருபை நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா பல வேளைகளில் நாம் பலவீனப்படுகிறோம், செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாதபடிக்கு, வேலை காரியங்களுக்கு போக முடியாதபடிக்கு, உழைக்க முடியாதபடிக்கு, ஸ்தோத்திரம், பல நேரங்களில் பலவீனம் நம்மை தாக்கி ஸ்தோத்திரம் நம்மை ஒரே இடத்துல உட்கார வைத்து விடுகிறது. எனவே அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு தேவ கிருபை நமக்கு இன்றைக்கு தேவை. அதற்காகத்தான் ஆண்டவர் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சரீரங்களில் ஒரு பலனையும் ஒரு விடுதலையும் கொண்டு வருவதாக. நான்காவதாக, இந்த தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக தேவை, அல்லது இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை என்ன? ஸ்தோத்திரம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. ஏசாயா 55:3, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அருளின கிருபையைப் போல உங்களுக்கு நான் கிருபை அருளுவேன் என்பதாகத்தான் இவ்வசனத்தில் அந்த வார்த்தையின் அர்த்தம் நமக்கு வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ தாவீதின் மேல் ஆண்டுடைய கிருபை இருந்தது, தாவீதுக்கு தேவன் கிருபையை அளித்தார் அப்படின்னு இந்த வார்த்தையில் பார்க்கிறோம். இப்போ தாவீதுக்கு ஆண்டுடைய கிருபை இருந்ததுனால என்ன நடந்துச்சு? 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு சொல்கிறத பார்க்கிறோம். ஆகவே தாவீதின் மேல் கர்த்தருடைய கிருபை இருந்தபடியினால் அவனுக்கு கிடைத்த மேன்மை என்னவென்றால் உயர்வு கிடைத்தது. ஆகவே தான் சங்கீதம் 23:3 என் சத்துருக்களுக்கு மத்தியில் நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொல்லுகிறார். ஆகவே உயர்வு காரணம், தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய தகப்பனால் கூட கண்டுகொள்ளப்படாத ஒரு நபராக இருக்கிறார். மாத்திரமல்ல, தன்னுடைய சகோதரர்களாலும் அற்பமாக எண்ணக்கூடப்படக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட சமயத்தில் ஆண்டவரை அவர் பற்றி கொண்டபடியினால், கர்த்தரை சார்ந்து ஆண்டவரை பாடுவதிலும் தேவனை துதிப்பதிலும் அவர் காணப்பட்டபடியினால், அவருடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தபடியினால், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவன் தாவீதை தெரிந்து கொண்டு ஆடுகளின் பின்னே தெரிந்த அவரை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தேவன் அரசனாக்கி, அவருடைய வாழ்க்கையில் சில வேளைகள் குறைவு வந்த போதிலும் இந்த குறைவுகளை ஆண்டவர் மன்னித்து அவருடைய ராஜ்ய பாரத்தை கர்த்தர் நிலைநிறுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஒரு உயர்ந்த பூமியில் இருக்கிற பெரியோர்களுடைய நாமத்திற்கு ஒத்த நாமத்தை தாவீதுக்கு தந்ததை நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம்.
ஆகவே பிரியமானவர்களே, அந்த தாவீது கரடின் நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் நமக்கும் அருளுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு உயர்வை நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிருபையானது கொண்டு வருகிறது. ஒரு மேன்மையை கர்த்தர் இந்த கிருபை கொண்டு நமக்கு தருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கழுதையை தேடி போன சவுலை தேவன் ராஜாவாக்கினார். ஆடுகளின் பின்னே போன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீதை கர்த்தர் ராஜாவாக்கினார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நீங்கள் ஒரு சிறுமையிலே காணப்படலாம். தாவீதை போல உங்களுடைய சொந்த குடும்பத்தாரால் அற்பமாக எண்ணப்படுகிறவர்களாக ஸ்தோத்திரம் அசட்டைப்படுத்தப்படக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். காரணம், இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, பொருளாதாரத்தில் சில நன்மைகள் இல்லாமல் இருக்குது, சில அனுகூலங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்குது. ஆகவே இந்த சமயத்தில் நீங்கள் ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டோடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறீங்க. சரி, அவசரப்பட வேண்டாம், கர்த்தர் ஏதோ ஒரு வழி திறக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் பொறுமையாக இருக்கிறீங்க. ஆனால் அந்த காரியம் மற்றவர்களுக்கு புரியாதபடியினால் உங்களை அற்பமாக நினைக்கலாம், உங்களை ஒரு விதமாய் பேசலாம், உங்களை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி வித்தியாசமாக உங்களை நடத்தலாம். ஆனாலும் கூட இந்த நாளில் இந்த வார்த்தை விசுவாசிங்க. தேவன் சொல்லுகிறார், தாவீது கரடின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் அருளுவேன். அப்போ தாவீது உயர்த்தப்பட்டது போல, மேன்மை அடைந்தது போல, கனப்படுத்தப்பட்டது போல கர்த்தர் உங்களையும் அந்த கிருபையை கொண்டு தேவன் கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். விசுவாசியுங்கள். கண்டிப்பாக தேவனுடைய அற்புதங்களை நீங்கள் நிச்சயமாய் காண ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 113ஆம் சங்கீதம் அதனுடைய 7-8 இவனமாய் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, குப்பையில் கிடக்கிற ஒரு மனுஷனை கோபுரத்தில் நிறுத்தவும் கர்த்தரால் முடியும். அதே கோபுரத்தில் இருக்கிற மனுஷனை மறுபடியும் பழைய நிலைக்கே கொண்டு வரவும் ஆண்டவரால் முடியும். எனவே நாம் எவ்வளவு ஸ்தோத்திரம் உயர்த்தப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ தேவ சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாக ஸ்தோத்திரம் நமக்குள் பெருமை, மனமேட்டிமை, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மாத்திரம் நாம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். மற்றபடி தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். காரணம், வேதம் சொல்லுகிறது, அவர் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வாளாகாமல் தலையாவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் சத்துருக்கள் குழி வெட்டி கொண்டிருக்கலாம். எப்பொழுதே அவன் மடிவான், எப்பொழுது அவனுக்கு என்ன நேரிடும் சொல்லி கொண்டிருக்கலாம். தாவீதுக்கு அதுபோல தான் எத்தனையோ சத்துருக்கள், சவுல் முதற்கொண்டு அப்சலோம் வரைக்கும் தாவீதுக்கு பலவிதமான சத்துருக்கள். ஆனால் எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் பாதபடி ஆக்கி எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் முறியடித்து தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அந்த கிருபையை உங்களுக்கும் கட்டளையிட தேவன் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வதாக தேவ கிருபை, தேவனுடைய நித்திய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கடைசியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதானமான ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 20 23 வரை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அப்போ கர்த்தருடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு என்று படிக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஊழியத்தில் அன்றைக்கு ஜனங்கள் தேவனிடத்தில் வருகிறது, ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்குள் ஒரு மனமாற்றம் உண்டான அந்த காரியம், அந்த கிருபையை பர்னபா என்கிற தேவ ஊழியக்காரர் கண்ட பொழுது தனக்குள்ளே சந்தோஷம், மகிழ்ச்சி அவருக்கு உண்டானது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு ஊழியம் செய்கிறதாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் சரி, மற்றபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் சரி, நிச்சயமாக கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நிச்சயமாய் நாம் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும் அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அளிக்கிற தேவ கிருபையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், கேட்கக்கூடிய செய்திகள், இவைகளை நாம் காணும் பொழுது, கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு விதமான சலனம் வருகிறது, சமாதான கேடு வருகிறது, பயம் வருகிறது, திகில் வருகிறது. சந்தோஷத்தை நாம் கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியாதபடிக்கு மகிழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில் முற்றும்
இல்லாதபடிக்கு ஒரு கலக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தம்முடைய கிருபையை பாராட்டும் பொழுது, அனுப்பும் பொழுது, இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலும் ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்னது போல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்கிற அந்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்குள் தந்து நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சில சூழ்நிலை நிமித்தம் மகிழ்ச்சி இல்லாமல் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அந்த இழந்து போன சந்தோஷத்தையும் இழந்து போன மகிமையும் இரட்டிப்பாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்புக்குரியவர்களே, கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு நித்திய கிருபையை தருவாராக. அந்த நித்திய கிருபை நம்மை அழிவுக்கு மீட்டுக்கொள்வதாக. அந்த நித்திய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் மனுஷ தயவை உண்டு பண்ணுவதாக. மாத்திரமல்ல, பலவீனத்தில் நம்மை பலன் கொள்ள செய்வதாக. நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கட்டளையிடுவதாக. சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபையானது காண செய்வதாக. ஆகவே கேட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் காணப்படட்டும். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், அவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகாமலும், கர்த்தருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு நிலைபெயராமல் இருப்பதாக. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ்.